தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து கர்த்தருக்கு மகிமையா கர்த்தரை கனப்படுத்துகிறதா அவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதாக இருந்தது. அவனோடு இருந்தவங்க கைவிடப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க. இந்த 400 பேரோடு போய் சவுலுக்கு பயந்து கொண்டு கர்த்தரை அறிந்து கர்த்தரை பாடி கர்த்தரோடு ஐக்கியமா இருந்து ஜெபம் பண்ணி ஒரு பெரிய விடுதலையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டான். கூட இருந்த ஆட்களும் அவர்களும் மாற்றப்பட்டார்கள். அவர்களும் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். கறவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினாலே அவர்களை நடத்தினான். கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். அவருடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியா ஈசாயினுடைய வீட்டுக்கு தாவீது வீட்டுக்கு போன பொழுது அந்த தாவீதருடைய அன்னைங்க 7 பேர் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் தாவீது அங்கே இல்லை. நீ ஆடு மேய்க்க தான் லாய்க்குன்னு ஆட்டை மேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஆடு அதை அனுப்பிட்டாங்க மேய்க்கிறதுக்கு. ஆனால் சாமுவேல் பார்க்குறாரு, ஒவ்வொருத்தனையாக பார்த்து, ஆண்டவரே நீ சொன்ன ஆள் ராஜாவனா இவனான்னு பார்க்குறப்ப இவன் சரீர வளர்த்தியை பார்க்காத, உயரத்தை பார்க்காத, இவங்களை நான் தெரிந்து கொள்ளல. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நான் இருதயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப 7 பேரும் இல்லைன்னோட பாடு, என்ன ஆண்டவரை இங்கே தான் போக சொன்னீங்க இப்போ இல்லைங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறப்ப சாமுவேல் அவங்க ஈசாயை கூப்பிட்டு, உனக்கு இன்னும் குமாரர் இருக்கிறார்களா இவ்வளவுதானாங்கிறப்ப எல்லாம் கொஞ்சம் ஆடு மேய்த்துக்கிட்டு வனாந்தரத்துலங்க அவனை சீக்கிரம் போய் கூட்டிகிட்டு வர சொல்லி சகோதரன் மத்தியிலே அங்கே சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அப்படி ராஜாங்கத்தில் வந்த உடனே தன்னுடைய இருதயத்தின் உண்மையின்படியே ஜனங்களை அவன் நடத்தினான். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படியா அவன் பாட்டு பாடியே கூட இருக்கிற ஆட்களையும் ஜனங்களையும் கர்த்தருக்கு பிரியமா அவன் நடத்தி இருக்கிறான். அவனை குறித்து சவுளுடைய வேலைக்காரன் சவுல் கர்த்தரை விட்டு போன உடனே அவன் மேல ஒரு பொல்லாத ஆவி அவனை அளக்களிக்கிறது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய வசனத்தோடைய ஆவியானுடைய பலத்தையெல்லாம் ருசித்து பார்த்து உலகத்தை பின்திரும்பி பார்த்து லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆளான மாதிரி வாழ்க்கையில கர்த்தரை விட்டுட்டு வார்த்தையை விட்டுட்டு பின்னோக்கி போகிற பொழுது, உலகத்தின் வழியிலே போகிற பொழுது அவர்கள் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாக போய் விடுகிறது.